வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 8வது வீக்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் இருந்தாங்க. இந்த 10 பேர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தது சிவகுமார், சத்யா, ஆனந்தி, சாச்சனா. ஸோ உங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகணும். ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சத்யா, ரஞ்சித், அதுக்கப்புறம் சாச்சனா இவங்கெல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்பலையும் ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்காரு. அவர் வந்து பிக் பாஸ்ல 5வது வாரம் தான் உள்ளுக்கு வந்தாரு. இப்போ 8வது வாரம் வெளியே போயிட்டாரு. மொத்தம் ஒரு 4 வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அவர் தாக்கு பிடிச்சிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னே அவருக்கு தோணும். ஏன்னா அவர் வந்து பெரிய அளவில் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே அவர் பண்ணல அப்படிங்கிறப்பல தான் இருந்துச்சு. ஸோ மற்ற சாஜனாலாம் எலிமினேட் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஏதோ ஒரு வகையில கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சிவகுமார், அதுக்கப்புறம் சத்யா, அந்த ரஞ்சித்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால சாஜனா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கிறது பெரிய அளவில் தப்பா தோணல. அதனால அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய ஓட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிக்காதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஜனா அவர்கள் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சாஜனா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிட்டாங்க. என்னதான் விஜய் சேதுபதியோட மக அதுக்காக சேவ் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் பட் அவங்களுக்கான ஓட் வந்து விழுந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் வந்து அவங்க தொடர்ந்து சேவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 8ல மொத்தம் 10 பேர் இருந்ததில் நம்ம ஒருத்தர் சிவகுமார் போயிட்டாரு. டபுள் எவிக்ஷன் இந்த வீக்கும் கிடையாது. மேபி 9வது வீக்ல வேணா இருக்கலாம் அப்படிங்கிறப்பல தகவல் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சீசன்ல இந்த வீக் தான் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல வந்து சாஜனாவோட பங்களிப்பு நிறைய இருந்துச்சு. ஆனந்தி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி சத்யா, ரஞ்சித் எல்லாம் பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாரும் அதே லிஸ்ட்ல தான் இருந்தாரு. ஒண்ணுமே பண்ணல. அவர் வெளியில தெரியறாப்லையோ அவர் ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாப்லையோ ஒண்ணுமே பண்ணல. அதனால தான் அவருக்கான ஓட்டிங் ரொம்பவே லோவஸ்டா இருந்து இப்போ எலிமினேட் ஆயிருக்காரு.